வணக்கம் அன்பு தம்பிகளே தங்கைகளே, நான் உங்கள் கோவில்பட்டி மாடசாமி. மாணவ கண்மணிகளே, இன்றைக்கு எழுந்து ஓடு தொடரில் 6வது நாள். இன்றைக்கு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2024 நடைபெற்ற தேர்வில் உள்ள வினாத்தாளில் ஒரு 15 கணக்குகளை நம்ம ஒரு 3 வீடியோக்களில் பார்த்துட்டோம். இதற்கு முன்னதாக இன்றைக்கு 16லேருந்து 20 வரைக்கும் உள்ள 5 கணக்குகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாணவ கண்மணிகளே கவனிங்க, நம்ம பாடத்துக்குள்ளே போயிடுவோம். 16வது கணக்கு. ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? இது ஸ்டேட்மெண்ட் கேள்வி. இதை இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்கேன். ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் ஏ ஹெமிஸ்பியர் ஹேவ்? இது எதுக்காக எழுதியிருக்கேன்னாக்க, இந்த மீப்பெரு வட்டம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் புரியலன்னா இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்த்துக்கலாம். கிரேட் சர்க்கிள்ஸு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமான கேள்வி. பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் 25 கணக்குகளில் ஒரு 2-3 கணக்குகள் ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமானதாக வரும். ஸ்டேட்மெண்ட்டு அப்படின்னாக்கா அது இது கூற்றுகள் சம்மந்தமானது. இந்த கணக்கு கூற்றுகள் சம்மந்தமான கணக்கு தான். சரி, இப்போ பாருங்கள், நான் இதுக்கு விடையை சொல்கிறேன். ஒரு அரைக்கோளம் அப்படின்னா இந்த பாருங்க, இதான் ஒரு அரைக்கோளம். இந்த அரைக்கோளத்தில் எத்தனை மீப்பெரு வட்டங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த ஆரஞ்சு பழம், இந்த எலுமிச்சம்பழத்தை இப்படி 2ஆக வெட்டி பாருங்கள். அதில் மிகப்பெரிய வட்டம் உள்ளது இந்த மேலே உள்ள இந்த பகுதி மட்டும்தான். இதுக்கு ஆன்சர் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் டக்குன்னு. விட தான் கரெக்டு. ஒரே ஒரு வட்டம் மட்டும்தான் இருக்கும். ஒரு வட்டம் தான் மீப்பெரு வட்டம் 1 இருக்கும். மீப்பெரு வட்டம் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இதுக்கு விட இதான். இப்போ இதை கொஞ்சம் விரிவாக விளக்குறேன், கவனிங்க. இப்போ ஒரு பால் எடுத்துக்கோங்க. ஒரு பந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுட்பாலு, இந்த மாதிரி ஒரு பந்து எடுத்துக்கோங்க. இந்த ஒரு முழு கோளம், இது ஒரு முழு கோளம். இதில் எண்ணற்ற வட்டங்கள் இருக்கும். இந்த இருப்பாங்க, இங்கனக்குள்ளே அப்படி ஒரு வட்டம் வரலாம், இப்படி ஒரு வட்டம் வரலாம், இப்படி ஒரு வட்டம் வரலாம். இதுக்குள்ளே எண்ணற்ற வட்டங்கள் இருக்கும். இதில் எண்ணற்ற, எந்த வகையில் நீ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எண்ணற்ற, அதாவது இதுக்கு எண்ணிக்கையே இல்லை. எண்ணற்ற வட்டங்கள் இருக்கும். நிறைய வட்டம். எத்தனை வட்டம்னே சொல்ல முடியாதுங்க. அதுக்கு ஒரு மதிப்பே சொல்ல முடியாது. அத்தனை வட்டங்கள் இதுக்குள்ளே இருக்கும். புரியுதுங்களா? இது அரைக்கோளமாக மாற்றிட்டோம்னா, இதை 2ஆக வெட்டிட்டோம்னா ஒரே ஒரு மீப்பெரு வட்டம் மட்டும்தான் இருக்கும். ஆக இதுக்கு விடை ஒரே ஒரு மீப்பெரு வட்டம். விடை சரி. மாணவ கண்மணி கவனிங்க. 17வது கணக்கு. உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கனளவை காண்க. மாணவ கண்மணிகளே, ரொம்ப எளிமையான ஈஸியான கணக்கு. இப்போ பொதுவாக உருளை அப்படின்னா இந்த பாருங்க, இப்படி இருக்கும். இதுதான் உருளை. இதுதான் உருளை. இந்த உருளைக்கு கனளவு கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. கனளவு. இப்போ பாருங்கள், உருளையினுடைய கன அளவு கண்டுபிடிக்க சூத்திரம் என்ன அப்படின்னாக்க, πr²h. இதில் πr² என்பது என்னன்னா, இந்த அடிப்பக்க பரப்பு. இந்த அடிப்பக்கத்தில் இருக்க வட்டம் இருக்குல்ல, இந்த இதே அடிப்பக்கம். இது உருளையினுடைய அடிப்பக்கம். உயரம் என்பது இந்த பாருங்க, இந்த உயரம், இதான் உயரம். இது h. இது அடிப்பக்க பரப்பு. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கணக்கில் மிக எளிமையாக ஈஸியாக எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அடிப்பரப்பை அவங்களே கொடுத்துட்டாங்க. கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தேவையில்லை. அடிப்பரப்பை அவங்களே கொடுத்துட்டாங்க. πr² = 500 சதுர மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. 500 சதுர மீட்டர். h = 4 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்த மாதிரி πr² எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, h எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. இது ரெண்டையும் பெருக்கினா போதும். 500 × 4 = 2000. ஓகேவா? 2000. இது பரப்பளவு அப்படின்னா சதுர மீட்டரில் இருக்கும். கன அளவு அப்படின்னாக்க, கன அளவு அப்படின்னா
இது வந்து மீட்ரு கீப்பில் இருக்கும். கனளவுனா மீட்ரு கீப்பில் இருக்கும். விட மீட்ரு கீப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு தேவை இந்த நம்பர் 2000. இது 2000 என்பது விட வந்து கரெக்டு. ஏன் விடை சரி. ரொம்ப ஈஸி கணக்கு மாணவ கண்மணிகளே. கவனிங்க, 18வது கணக்கு. ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டைகள் எடுத்து செல்கிறான். ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும். 30 சுங்கச்சாவடிகளை தாண்டும் பொழுது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்? ரொம்ப அருமையான ஒரு ரீசனிங் கொஸ்டின் மாணவ கண்மணிகளே. காரணவியலில் இருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ரொம்ப அருமையான கேள்வி. இந்த டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதின பல லட்சம் பேரில் வந்து இந்த கணக்கை தவறாக போட்டவர்கள் வந்து நிறைய பேர் தவறாக போட்டு வந்துட்டாங்க. இதுக்கு என்ன விட எழுதுறது அப்படின்னு சொல்லி தெரியல. பொதுவாக வந்து 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டை எடுத்துகிட்டு போகிறாரு. ஒரு மூட்டைக்கு ஒரு மாம்பழம்னா 3 மூட்டைக்கு 3 மாம்பழம் கொடுத்துக்கிட்டே போனோம்னா 30 சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுது மீதம் இருக்காது, அவற்றை 0 தான் விட அப்படின்னு சொல்லி நிறையா பேர் பரீட்சை எழுதின எல்லா பேருமே 0 அப்படிங்கிற விடயத்தான் போட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில்? புத்திசாலி மனிதன். புத்திசாலி மனிதன் அப்படின்னா இன்டெலிஜென்ட் மேன். அவன் என்ன யோசிப்பான், எப்படி யோசித்து என்ன மாதிரி போயிருப்பான் அப்படிங்கிறத இந்த கணக்குக்கு ரொம்ப தெளிவாக ஈஸியாக உங்களுக்கு விடையை நான் சொல்லித்தரேன். கவனிங்க. இப்போ ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு 30 மாம்பழங்கள் வீதம் 3 மூட்டை எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே கவனிங்க, இது வந்து முதல் மூட்டை, இது வந்து முதல் மூட்டை, இது 2வது மூட்டை, இது 2வது மூட்டை, இது 3வது மூட்டை. ஓகேவா? இதில் மாம்பழங்கள் இருக்குது. மாம்பழங்கள் இருக்குது. ஒன்றுலேயும் எவ்வளோ இருக்குது? 30 இருக்குது. இதில் 30, இதில் 30, இதில் 30 இருக்குது. சரி, ஒரு டோல்கேட்டை தாண்டும் பொழுது ஒவ்வொரு மூட்டைக்கும் ஒரு மாம்பழம் தரணும். அப்போ இங்கே கவனிங்க, இவர் ஒரு டோல்கேட்டை தாண்டினவுடனே 1, 2, 3 மாம்பழத்தை இந்த மூட்டையிலேருந்தே 3 மாம்பழத்தை எடுக்கிறாரு. இப்படி கொடுத்துக்கிட்டு போனால் இங்கே கவனிங்க, ரொம்ப ஈஸியாக அப்படியே சொல்கிறேன். 10 சுங்கச்சாவடி தாண்டும் பொழுது 10 சுங்கச்சாவடி கழித்த பிறகு அவர் பைத்து மூணா 30 கொடுக்கணுமா? பைத்து மூணா 30 மாம்பழம் கொடுக்கணும். இந்த மூட்டையில் இருந்தே கொடுத்துக்கிட்டே போகிறாரு. 10 சுங்கச்சாவடி தாண்டினவொன்னே இந்த மூட்டை காலியாகிடும். 10 சுங்கச்சாவடியை தாண்டினவொன்னே இந்த முதல் மூட்டையில் இருக்க 30 மாம்பழங்கள் கொடுத்தாச்சு. பைத்து மூணா 30 கொடுத்தாச்சு. இதை வந்து இந்த சாக்கு காலி. அப்புறம் 11வது சுங்கச்சாவடியிலேருந்து அவர் போகும்போது 2 மூட்டை தான் இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். 11வது சுங்கச்சாவடியிலேருந்து 25வது சுங்கச்சாவடி வரைக்கும் போகும்போது 15 × 2, ஒரு மூட்டைக்கு 1 தானே தரணும், 2. இது ஒரு 30 மாம்பழம் கொடுத்துருவாரு. இந்த மூட்டையிலிருந்தே எடுத்து கொடுத்துட்டு போகிறாரு. இந்த மூட்டையும் காலி. 25வது சுங்கச்சாவடி கழிச்ச உடனே இந்த மூட்டையும் காலி. சரியா மிச்சா? 2 மூட்டை காலி. அடுத்து 26, 27, 28, 29, 30 இந்த 5 சுங்கச்சாவடியும் கழிக்கும் போது ஒன்றுக்கு ஒரு மூட்டை தான் இருக்குது. ஒன்று ஒரு மாம்பழம் கொடுக்குறாரு. 5 மாம்பழம் கொடுக்குறாரு. அப்போ இதில் இருக்கிறது வந்து 30 மாம்பழம். அதில் 5 மாம்பழம் போச்சுன்னா மிச்சம் வந்து 25 மாம்பழங்கள் அவர்கிட்ட அந்த 30 சுங்கச்சாவடிகளும் தாண்டின பிறகு 25 மாம்பழங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார். மீதம் வந்து 25 மாம்பழங்கள் இருக்கும். இதே கணக்கு. இப்படி இந்த மாதிரி வந்து புத்திசாலி மனிதன் என்ன செய்வார்னா, ஒரே மூட்டையிலேருந்து எடுத்து கொடுத்துட்டே போய் 30 மாம்பழங்கள் சரியாக பண்ணோன்னா அந்த சாக்கை காலி பண்ணிடுவார். அடுத்து வந்து 2 மூட்டை இருக்கும். 2 மூட்டைக்கு 2 மாம்பழம் கொடுக்குறத ஒரே மூட்டையிலேருந்து எடுத்துக்கிட்டே போகும்போது 15 × 2 30, 15 சுங்கச்சாவடி கழிச்ச உடனே அந்த மூட்டையும் காலியாயிரும். ஆக மொத்தம் 10, இதில் ஒரு 15, 10 சுங்கச்சாவடி, இதில் ஒரு 15 சுங்கச்சாவடி, 25 சுங்கச்சாவடி கழிச்ச உடனே அவர்கிட்ட ஒரு மூட்டை முழுசாக இருக்கும். அந்த மூட்டையிலேருந்து 5 சுங்கச்சாவடிக்கு 5 மாம்பழம் கொடுத்துட்டு 25 மாம்பழத்தை அவர் எடுத்துகிட்டு போவார். இதுதான் இந்த ஒரு கணக்கு. பல்லாயிரக்கணக்கான, அதாவது லட்சம்னே சொல்லலாம், பல லட்சம் பேரை வந்து இந்த கணக்கு வந்து சரியாகவே போடலை. இது வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த தடவை கேட்ட மிக அருமையான ஒரு கேள்வி எது அப்படின்னாக்க இந்த புத்திசாலி மனிதர் மாம்பழ கணக்கு. மாணவ கண்மணிகளை கவனிங்க. 19வது கணக்கு. 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரம் உள்ள
ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன? ரொம்ப அருமையான கேள்வி மாணவ கண்மணிகளே. மென்சுரேஷன் டாப்பிக்கில் இருந்து கேட்கப்பட்ட கேள்வி இது. இங்கே பாருங்கள், 24 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலம், 16 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு அறையினாலே அந்த அறை கனசெவ்வக அறை. இந்த இருக்கு இப்படி இருக்கும். இந்த அறை கனசெவ்வக அறை. புரியுதுங்களா? இது ஒரு கனசெவ்வக அறை. சரி, இப்போ பாருங்கள், 24 மீட்டர் நீளம் அப்படின்னா 24 லென்த்துன்னு வச்சுக்கிறோம். இது எல். 18 மீட்டர் அகலம். அகலம்னா இந்த பாருங்க, இதுதான் அகலம். இந்த பகுதி தான் அகலம். அகலம் 18 மீட்டர் அகலம். உயரம்னா இந்த இருக்குது, இந்த உயரம் 16 மீட்டர் உயரம். இந்த அறைக்குள்ளே வைக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பினா இங்கே பாருங்க, இப்படி இப்படி வச்சோம்னா 24 மீட்டர் தான் இருக்கும். 24 மீட்டர் தான். இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. 24 மீட்டர் தான் இருக்கும். இப்படி வச்சோம்னா 24 மீட்டர் தான் இருக்கும். இப்படி நட்டுக்க வச்சோம்னா 16 மீட்டர் தான் வைக்க முடியும். இப்படி இந்த வச்சோம்னாக்கா 18 மீட்டர். அப்படி இல்லாமல் மிகப்பெரிய கம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மூளையிலிருந்து இந்த மூளைக்கு வச்சோம்னாத்தான் அது அந்த கம்பி பெரிய கம்பியாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லை. கன செவ்வகத்தின் மூளை விட்டம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். கன செவ்வகத்தின் மூளை விட்டம். இந்த கன செவ்வகத்தின் மூளை விட்டம் ஈக்குவல் என்னன்னாக்கா √L² + B² + H². கொடுத்துருக்க 3 அளவுகளுக்கும் ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சி அதை அப்படியே அதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிச்சி போட்ட வேண்டியது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், √24² + 18² + 16². இப்போ கவனிங்க, 24 பெருக்கணும்னா நானாங்க 16 மிச்சம் 1 4 2 8 8 1 9 இருந்தாங்க 8 2 2 4 576. இது ஒன்றா? ரைட்டு. அடுத்து 18 × 18 8 8 64 6 1 8 8 6 14 8 8 64 8 6 14 1 8 1 4 8 4 12 மிச்சம் 1 324. இது ஒரு அளவு, இது ஒரு அளவு. அடுத்து 16 256. 16 256. இது மூணையும் கூட்டணும். 576 அது கூட 324 அது 256 கூட்டணும். அப்படின்னாக்கா 6 4 10 16 6 மிச்சம் 1 6 2 8 8 15 5 மிச்சம் 1 3 3 6 5 11 11 56. இங்கே பாருங்கள், இது 576 + 324 + 256. இது ஈக்குவல் எவ்வளவுன்னா √1156. 1156க்கு வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னா 34. செக் பண்ணி பாருங்கள். 34 பெருக்கி பாருங்கள். பெருக்கி பார்த்தீங்கன்னா 4 16 6 மிச்சம் 1 4 12 1 13 3 12க்கு 2 மிச்சம் 1 3 9 1 10. அப்போ 6 5 1 1 5. சரியா போச்சுங்களா? அப்போ இதுக்கான விட 34 மீட்டர். 34 மீட்டர். இந்த விட தான் சரி மாணவ கண்மணியில். ஒன்றும் இல்லை. இந்த கணக்கில் என்ன விஷயம் அப்படின்னாக்கா, ஒரு கன செவ்வகத்தினுடைய மூளை விட்டம் கண்டுபிடிக்கிற சூத்திரம் L² + P² + H². இது மூணையும் ஸ்கொயர்டு பண்ணி ரூட் எடுத்துடணும். √L² + P² + H². அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான கணக்கு. கவனிங்க, 20வது கணக்கு. இரு எண்களின் மீச்சிமா ஆனது மீப்பே காவின் 6 மடங்காகும். மீப்பே கா 12 மற்றும் ஒரு எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. இந்த கணக்கு ரிப்பீட்டடாக பல தடவை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரிப்பீட்டட். இந்த கணக்கு அப்படியே மாற்றவே இல்லை, அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல ஆண்டுகள் இந்த கணக்கு கேட்டுக்கிட்டே வர்றாங்க. இப்போ கவனிங்க, எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 2 நம்பர், இரு எண்கள். அந்த இரு எண்கள் ஏபின்னு வச்சுக்கிடுவோம். ஏபின்னு நம்ம வச்சுக்கிடுவோம். அதில் ஒரு எண் கொடுத்துருக்காங்க 36. இப்போ ஏ அப்படிங்கிற நம்பர் 36 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மற்றொரு எண்ணை காணுங்க. பி தான் நம்ம கேட்குறாங்க, பி கேட்குறாங்க. சரி, இது ஒரு விஷயம்.
அடுத்து இந்த 2 நம்பரோட எல்சிஎம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்சிஎம் என்பது அந்த HCF இருக்கு பாருங்க, அதனுடைய 6 மடங்கா. HCF × 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. HCF வந்து இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க 12. அப்போ HCF 12னா 12 × 6 எவ்வளவு? 72. ஓகேவா? LCM = 72, HCF = 12. இப்போ கவனிங்க, நமக்கு இது ஒரு தரவு டேட்டா, இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா, 3 டேட்டா கிடச்சி போச்சு. இப்போ நமக்கு இந்த எல்சிஎம் HCFல ஒரு ரூல் இருக்குது. என்ன இருக்குனாக்க, இரு எண்களின் பெருக்கல் பலன் A × B, இரு எண்களின் பெருக்கல் பலன் அவற்றின் LCM × HCF ஆகியவற்றினுடைய பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி ஒரு சூத்திரம் இருக்குது. இந்த சூத்திரத்தின்படி இதே மாதிரி கணக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்லேயே இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், A வந்து எவ்வளவு? 36 பெருக்கல் B வந்து தெரியாதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ LCM எவ்வளவு? 72, HCF எவ்வளவு? 12. அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு, கணக்கே முடிஞ்சு வச்சு. இன்னும் இது பூரா தேவையில்லை, இதை வச்சு அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 1 36, 2 36, 72, 2 × 12 = 24. விடை எவ்வளவு? 24. அந்த மற்றொரு எண் என்ன அப்படின்னாக்க 24. விடை சரி மாணவ கண்மணிகளே. அதாவது மாணவ கண்மணிகளை மொத்தம் கேட்கப்பட்ட 27 கேள்விகளில் வந்து ரொம்ப எளிதாக ஒரு 20 கேள்வி போட்டுடலாம். ஒரு 7 கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் கணக்கில் எந்த நேரமும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 1 மணி நேரம் கணக்கு படிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். அவங்க இந்த இதெல்லாம் ஈஸியாக போட்டு 27க்கு 27மே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் மாணவ கண்மணிகளே. இது வரைக்கும் நம்ம 4 வீடியோக்களில் 20 கணக்கு பார்த்துருக்கோம். இன்னும் ஒரு 7 கணக்கு இருக்குது. அந்த 7 கணக்கு ஒரே வீடியோவில், நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்த்துருவோம் மாணவ கண்மணிகளே. மாணவ கண்மணிகளுக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன அட்வைஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து 2025 கட்டாயமாக குரூப் 4 எக்ஸாமினேஷன் இருக்குது. அதை இலக்காக வச்சு இப்போ நடக்க போகின்ற குரூப் 2 எக்ஸாமினேஷனையும் இலக்காக வச்சு படிங்க. அந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் 2025 கட்டாயமாக நடக்க போகுது. அதனால இப்போ இருந்தே நீங்கள் தயாரிப்பு பணியில் இருங்க. நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருங்க. டிகிரி படித்தவங்க இப்போ நடக்க போகிற குரூப் 2A எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போயிருங்க. அருண் அகாடமியில் தினந்தோறும் இனிமேல் வீடியோ வரும், ஒரு நாள் தவறாமல் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல முறையாக பார்த்து அந்த படிப்புக்கு தயார் பண்ணுங்கள் மாணவ கண்மணிகளே. தமிழ், GS இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு வாரம் கழித்து போட இருக்கேன் மாணவ கண்மணி, கட்டாயமாக போடுவேன். அதனால் அருண் அகாடமி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி எளிமையாக வந்து பாடம் நடத்துகிறாரு சாரு அப்படின்னு சொல்லுங்கள். மாணவ கண்மணிகளுக்கு நல்லாசிகள் வழங்கி கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.